Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 30 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மார்கஸ் பவர்ஃபுல்லா கோலை நோக்கி கிக் பண்ண பால வாகபாயசி பறந்து சூப்பராவே கேட்ச் பண்றான். வாகபாயசி இந்த மாதிரி பறந்து எல்லா பாலையும் கேட்ச் பண்றது டியூட்டருக்கே செம கடுப்பா தான் இருக்குது. பாத்துக்கலாம்டா, இந்த மேட்ச்ல முடிவு பண்ணிக்கலாம் யார் ஜெர்மனியோட பெஸ்ட் கோல் கீப்பர்னு சொல்லிட்டு. நான் தான் ஜெர்மனில இல்ல வேர்ல்ட்லயே நான் தான் பெஸ்ட் கோல் கீப்பரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னுமே ஃபயர்ட் ஆயிடுறான். வாகபாயசி அவங்க டிஃபெண்டர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான், நம்ம வந்துட்டு அவங்கள பத்தின டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் உண்மையான பேட்டிலே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாவே காட்டணும், நம்மளோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் மட்டும் என்னனாலும் விட்டுறவே செஞ்சிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ராவும் எல்லார்கிட்டயும் சொல்றான். இப்போ வாகபாயசி பால கிக் பண்ணி சானோ கிட்ட தரான். சானோ பால கொண்டு போறதுக்குள்ளே அவங்க டீம் பிளேயர் மறுபடியும் அவன்கிட்ட இருந்து பிளாக் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறான். அந்த பால டாகிசி உள்ள வந்து ஸ்டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிள் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. அவங்க டீம் பிளேயர்ஸ் மறுபடியும் முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. மார்சியமா அதுக்கு அடுத்து அந்த பால அப்படியே கிளியர் பண்ணி விட்டுறான். ரெண்டு சைடு ஆடியன்ஸுமே வந்து மாறி ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமே இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட 15 நிமிஷம் ஆகி போச்சு. இன்னும் ரெண்டு டீமே வந்து கோலே எடுக்கல. எந்த டீம் ஃபர்ஸ்ட் கோல் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம போய்கிட்டு இருக்குது. சுபாசாவும் ஓடுறப்பே நினைக்கிறேன் எனக்கு இதை பாக்குறப்பே செம்ம கூஸ்பம்ஸா இருக்குது. நான் லேண்ட்ல இதான் ரொம்பவே இன்டென்ஸா போக போற மேட்சா இருக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பால் வந்துட்டு செஸ்டர் கிட்ட வருது. அவன் வந்து கல்ச்ச கொட்டிட்டு முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். வா மிசாகி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வராங்க. எப்படியாவது கோலுக்கு பக்கத்துல எனக்கு மட்டும் பாஸ் கொடுத்துருங்க, என்னோட ஃபேமிலி வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நான் இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் நினைக்கிறான். கோஜ்ராவும் சுபாசா மிசாகி பார்த்துட்டு எப்படியாவது நீங்க பாஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்துட்டு கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கிறான். ரெண்டு மிட்ஃபீல்டருமே அக்ரெசிவா வந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் மிசாகி கரெக்டா அவங்க பாஸ் கொடுக்குற கேப்ல உள்ள புந்து அந்த பால பிளாக் பண்ணிடுறான். அந்த பால சுபாசா எடுத்துட்டு போய் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவங்க அவ்வளவு சீக்கிரம் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்டர் அவனுக்கு முன்னாடி வரான். செஸ்டர் கிட்டே சுபாசா வந்துட்டு சூப்பரா ஒரு ஃபேக் கட்டிட்டு அவனை தாண்டி அசால்ட்டா முன்னாடி வந்துடுறான். சுபாசா வந்துட்டு சூப்பர் இவனை தாண்டி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரிபிளிங் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவங்க டீமோட இன்னொரு டிஃபெண்டர் உள்ள புந்து சுபாசாவை காலிலே தட்டி படுக்க வச்சிடறான். அவன் டேக்கிள் பண்ணதை பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சது அவன் வேணும்னே சுபாசாவோட காலில் தான் வந்து இடிக்க வந்தான் அப்படின்ட்டு. சுபாசா பக்கத்துல எல்லா ஜப்பான் பிளேயர்ஸ் வந்துட்டு சுபாசா நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு கேக்குறாங்க. சுபாசாவும் அவங்க எல்லாரையும் பார்த்து நான் வந்துட்டு ஓகே தான், எனக்கு இதெல்லாம் ரொம்பவே பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க பண்ண ஃபவுல்னால ஜப்பான் டீமுக்கு இப்போ ஒரு ஃப்ரீ கிக்குமே கிடைக்குது. அப்பவே டியூட்டர் வந்துட்டு அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே வந்துட்டு என் பாதையில வந்து நின்னுக்கிட்டு இருக்காது, நீங்க வழிய விட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி விட சொல்றான். இவனை இவ்வளவு தூரத்துல நான் தள்ளி இருந்தாலும் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுமே இருக்கிற மாதிரி தெரியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ஒன்னும் புரியாம இருக்கிறான். சுபாசா இப்ப நம்மள தடுக்கிறதுக்கு எந்த சோர்மே கிடையாது, நீ வந்துட்டு அவன் கோல் கீப்பருக்கே எய்ம் பண்ணி உன்னோட பவர்ஃபுல்லான ஷாட்டை கூட போதும் அப்படின்னு சொல்றான். அப்ப சுபாசாவும் ஆமா கோஜ்ரோ நீ சொல்ற ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஏதோ சைலண்டா ஒரு சீக்ரெட் பேசுறான். நீங்க என்ன பண்ணனாலும் அது வந்துட்டு வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி டியூட்டர் வந்துட்டு நினைக்கிறான். இப்ப பாலுக்கு முன்னாடி பார்த்தா சுபாசா கோஜ்ரோ ரெண்டு பேருமே தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. யார் ஃப்ரீ கிக் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. ரெஃபரி விசில் பண்ண உடனே இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பால் நோக்கி வேமா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இது டிரைவ் ஷாட்டா இல்ல டைகர் ஷாட்டான்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்னும் புரியல. என்ன ஷாட்டா இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பா தடுத்தே தீருவேன், எனக்கு அகைன்ஸ்ட் இதெல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி டியூட்டர் நின்னுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒண்ணா ஓடி வந்துட்டு இருக்கப்ப அந்நேரம் சுபாசா வந்துட்டு கோஜ்ரோட கொஞ்சம் வேமா முன்னாடி ஓடி வர ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே கோஜ்ரோக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே கீழே கூடி குனிஞ்சிக்கிட்டு பால் வந்து லைட்டா முன்னாடி தள்ளுறான். இதுக்கப்புறம் எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு கோஜ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். கோஜ்ரோ என்னதான் முன்னாடி வந்தாலும் சுபாசா இவ்வளவு தூரம் எனக்கு கிக் பண்ணி முன்னாடி விட்டதுக்கு அப்புறமும் கூட எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்மே இருக்கிற மாதிரி இங்க தெரியல. நான் இப்ப எந்த பக்கம் ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு என்னோட இன்ஸ்டிங்க்ட் மட்டும் நான் இப்ப நம்பினாலே போதும், எந்த பக்கம் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுதோ அந்த பக்கமே ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ வந்து அவனோட நியோ டைகர் ஷாட்டை பவர்ஃபுல்லா கொடுக்குறான். அந்த பால் வந்துட்டு டியூட்டரோட ரெண்டு காலுக்கும் நடுவுல வந்துகிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு கையை வச்சு கேட்ச் பண்ண பாக்குறான். பட் அந்த பால் வந்துட்டு அவன் கையை தாண்டி போயிருது. அவங்க கோச் வந்துட்டு டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்துறாரு. ஆனா கையை தாண்டி போனதுக்கு அப்புறம் ரெண்டு காலையும் க்ளோஸா வச்சுட்டு அவன் காலை வச்சு அந்த பாலை வந்துட்டு பிளாக் பண்ணிடுறான். அப்ப கோஜ்ரோவும் இந்த டியூட்டரோட ஒரு வீக்னஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். இவனோட காலுக்கு நடுவுல அடிச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவனோட காலுக்கு நடுவுல வந்துட்டு எய்ம் பண்ணு சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ சொல்றான். அப்ப வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. டியூட்டர் அவன் கோச்சோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிளாஷ்பேக். அவங்க கோச் வந்துட்டு ஒரு சாக்கு பையில 1000 கல்ல எடுத்துட்டு வர சொல்லிருப்பாரு. அது வந்துட்டு இவன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வைக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டு 1000 கல்ல எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அவங்க கோச்சும் சொல்றாரு. ஆனா இவனுக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தேகமா தான் இருக்குது. நான் வந்துட்டு என்னோட ப்ரோஸ்க்கு அகைன்ஸ்டாவே நான் எல்லா கோலையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்க எல்லாருமே என்னோட கேம் பிளேவை பார்த்துட்டு என்னை ரெக்ரூட் பண்றதுக்கு கூட ரெடி ஆயிட்டாங்க. ஆனா கோச் வந்துட்டு என்னை அங்க சைன் அப் பண்ணவே விடல. அதுக்கு மேல இன்னைக்கு என்னன்னா என்னை வந்துட்டு இவர் கல்ல இவ்வளவு எடுத்துட்டு வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி இப்போ நீ போயிட்டு கோலுக்கு பக்கத்துல நில்லு, இந்த 1000 கல்லுல ஒண்ணு நீ மிஸ் பண்ணா கூட திரும்ப உன்னோட ட்ரைனிங் வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். சோ 1000 கல்லையும் நீ வந்துட்டு தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கல்லெல்லாம் வந்துட்டு ஃபுட்பாலோட கம்பேர் பண்றப்ப ரொம்பவே சிறுசு தான். அதே அவர் வந்துட்டு ஃபாஸ்டா தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதையுமே டியூட்டர் வந்துட்டு கரெக்டா கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டியூட்டருக்கு எதுக்கு எந்த ஒரு வீக்னஸ்மே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுட்பாலோட தம்மாந்துன்னு இருக்கிறதே வந்துட்டு அவன் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கேட்ச் பண்றான். இப்படியே அவன் ரொம்ப நேரமா லாங் பிராக்டிஸ்க்கு அப்புறமா 999 கல்ல கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். இந்த லாஸ்ட் கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்துட்டு அவனோட காலுக்கு நடுவுல அந்த கல்லை எறியறாரு. இந்த இடத்துல தான் டியூட்டரோட வீக்னஸ் என்ன அப்படின்றதே நம்ம கிட்ட சொல்றாங்க. அவன் காலுக்கு நடுவுல கொடுத்தா அவனால கேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த கடைசி கல்ல அந்த மாதிரி காலுக்குள்ள வந்ததை இவனால கேட்ச் பண்ணவே முடியல. அதனால அவங்க கோச் வந்துட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இதே மாதிரி கண்டினியூஸா இவனுக்கு 6 மாசம் இதே ட்ரைனிங் தான் திரும்ப கொடுக்குறாரு. 6 மாசத்துக்கு அப்புறமா இப்பவும் அந்த கடைசி கல்லு லெவலுக்கு இவன் வந்துடுறான். அந்த கடைசி கல்ல அதே மாதிரி அவனோட காலுக்கு நடுவுல எறியறாரு. இந்த வாட்டி டியூட்டர் வந்துட்டு அதை கரெக்டா கேட்ச் பண்றான். அந்த இடத்துல டியூட்டர் வந்துட்டு அவனோட கடைசியா இருந்த ஒன் அண்ட் ஒன்லி வீக்னஸையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்துட்டான். நீ இதை வந்துட்டு ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டே, இப்போ உன்னோட ட்ரைனிங்கோட கடைசி கட்டத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. இப்போ அப்படியே இந்த பிளாஷ்பேக் கட் பண்ணி மறுபடியும் மேட்சை கட்டுறாங்க. அவங்க கோச் வந்துட்டு இவனுக்கு எந்த ஒரு வீக்னஸ்மே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ கோஜ்ரோ சுபாசா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒருவேளை இவங்க வந்துட்டு அந்த வீக்னஸை கெஸ் பண்ணிருப்பாங்களோ, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுக்கு மேல டியூட்டருக்கு வந்துட்டு இப்ப அது ஒரு வீக்னஸாவும் இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ டியூட்டர் கிட்ட தான் பால் இருக்குது. அவன் வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட தூக்கி எறிஞ்சிடறான். அவன் டீம்மேட்ஸ் தான் ட்ரிபிளிங் பண்ணி ஒருத்தன் கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு
பால சினேடர் கிட்ட லாங் பாஸா கொடுக்குறான். அந்த பாஸ் ஜீட்டோ உள்ள வந்து பிளாக் பண்ணிடுறான். பால கிக் பண்ற பவர்ல எல்லாம் எனக்கு ஈக்குவலா எவனும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டோ வந்துட்டு செமையா லாங் பாஸா சுபாசா கிட்ட கொடுத்து விட்டுறான். சுபாசாவும் 3 டிஃபெண்டர்ஸ் தாண்டி சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணிட்டு இப்ப அவங்கள தாண்டி முன்னாடி வந்துடுறான். நான் இப்ப கோஜிரோ சொன்னதை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுக்கிறான். ஆனா சுபாசா அவனோட டிரைவ் ஷாட் வந்து ஒரு கோட்டை ஆகாது அவனுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். அப்போ சுபாசா வந்துட்டு அவனோட டிரைவ் ஷாட்டை வழக்கமா ஏத்தி இறக்குவான் தெரியுமா ஆர்க் மாதிரி. இந்த வாட்டி அப்படி இல்லாம அப்படியே கிரவுண்டா மாட்சியமா மாதிரி பால் வந்துட்டு கிக் பண்றான். அந்த பாலுமே வந்துட்டு கரெக்டா டியூட்டரோட 2 காலுக்கு நடுவுல தான் வந்துட்டு இருக்கு. அவன் வந்துட்டு அந்த பாலை கேட்ச் பண்ண தான் ட்ரை பண்றான். பட் அவனுக்கு அந்த அளவுக்கு கிரிப் இல்ல, கேட்ச் பண்ண முடியல. அவனால பால் வந்துட்டு விட்டுறான். அவன் கையில பட்டு பால் வந்துட்டு முன்னாடியே தான் போகுது. சுபாசா அந்த பாலுக்கு வேமா ஓடி வரான். கோஜிரோ சொன்னது அப்ப கரெக்ட் தான், இதே யூஸ் பண்ணி கண்டிப்பா ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வரான். சுபாசா வரத பார்த்தோன்னே இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் டியூட்டர் வந்துட்டு கேம்குள்ள பயப்படவே செய்யறான். அப்ப அவங்க கோச் எந்திரிச்சு நின்னு எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்க, உனக்கு இப்ப எந்த ஒரு வீக்னஸ்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கோலை விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் அந்த பாலை கிக் பண்ணி உள்ளான்னு சொல்லிட்டு போறான். சுபாசாவும் முன்னாடி வந்துட்டு இருக்கான், இவனும் வந்துட்டு இருக்கான். சினேடர் வந்துட்டு எனக்கு பாஸ் பண்ணி டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவன் தான் ஃபர்ஸ்டா பால் வந்துட்டு ரீச் பண்றான். டியூட்டர் வந்துட்டு பால சுபாசாவோட மூஞ்சிக்கு நேராவே கிக் பண்ணி விட்டுறான். பால் அவ்வளவு பக்கத்துல இருந்து வந்தாலும் சுபாசாவால டக்குனு ரியாக்ட் கூட பண்ண முடியல. நேரா அந்த பால் வந்துட்டு சுபாசாவோட மூஞ்சிலே அடிக்குது. சுபாசாக்கு பால் அவ்வளவு பக்கத்துல இருந்து அடிச்சதுல மூஞ்சில இருந்து பொலிச்சின் ரத்தமே தெரிச்சிருது. எல்லா ஜப்பான் பிளேயர்ஸும் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாங்க. சுபாசா அப்படியே கிரவுண்ட்ல படுத்து கிடக்குறான். எல்லா ஜெர்மனி பிளேயர்ஸுமே வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக பால் எடுத்துட்டு முன்னாடி வந்துடுறாங்க. சினேடர் அப்ப வந்துட்டு இதான் நமக்கான நேரம், நம்ம இப்பதான் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும். அவன் தான் அவன் டீமோட மெயின் பில்லரே. அவன் இல்ல அப்படின்னா அவன் டீம் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருப்பாங்க. அவனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் டீமே வந்துட்டு கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிரும். அதனால இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா பாயிண்ட் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் நினைக்கிறான். அப்ப எல்லாரும் அதே மாதிரி அப்செட்டா தான் இருக்காங்க. அந்நேரம் வாகபேசி எல்லார்கிட்டே சத்தமா நீங்க வந்துட்டு கண்டிப்பா இப்ப கிவ் அப் பண்ணவே கூடாது. சுபாசா ரொம்பவே கஷ்டப்பட்டு மூஞ்சில அடி வாங்கி இந்த பால் வந்துட்டு பிளாக் பண்ணி கொடுத்திருக்கான். அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு மேட்ச் பண்ற விதத்துல நீங்களுமே வந்துட்டு அவன மாதிரி நல்லா நின்னு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். இத கேட்டோனே ஜப்பான் டிஃபெண்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு மோட்டிவேட் ஆயிடுறாங்க. பரவாயில்ல, ரொம்பவே இம்ப்ரெசிவ் வாகபேசி, இருந்தாலும் நான் வந்துட்டு கண்டிப்பா இந்த வாட்டி ஷூட் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் ஓடி வரான். சுபாசா இல்லாம மிட்ஃபீல்டர் டாக்ஸி சானோவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. செஸ்டரும் கல்ச்சும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க வந்துட்டு இவங்கள தாண்டி ஈஸியாவே வந்துடுறாங்க. சினேடர் மட்டும் ஷூட் பண்ணி விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாச்சமா ஈஸி செகண்ட் அவன் பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்நியார் சினேடர் வந்துட்டு செஸ்டருக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறான். அதை கேட்டுட்டு செஸ்டருமே பால கிக் பண்ண வரும்போது மிஸ்ஸாகி அந்நியார் ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வரா. அந்நியார் வந்துட்டு பால் அப்படியே 2 கால வச்சு துண்டா தூக்கிடுறான் ஏர்ல. அப்படி ஏர்ல இருக்கும்போதே அந்த பாலோட சேர்ந்து பெல்ட்டி அடிச்சுக்கிட்டு பேக் ஃபிளிப் பண்ணிக்கிட்டு பால் வந்துட்டு மார்கஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் சினேடரும் மாச்சமாவோட மார்க்கிங்ல இருந்து தப்பிச்சு இந்த பக்கம் ஓடி வந்துடுறான். இப்போ மார்கஸ் ஜீட்டோ 2 பேருமே வந்துட்டு வர்ற பாலுக்கு தலையில தட்டுறதுக்காக 2 பேருமே ஜம்ப் பண்றாங்க. 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பவர்ல தான் இருக்காங்க. 2 பேர் தலையிலையும் பட்டு பால் வந்துட்டு ஹைட்டா தெரிக்குது. அந்த பால் எடுக்கிறதுக்கு சினேடர் ஓடுறான். அவன் ஓடி போறத பாக்குறப்ப ஏற்கனவே இந்த பால் வந்துட்டு இங்கதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரெடிக்ட் பண்ணி போற மாதிரி தான் தெரியுது. கரெக்டா அந்த பாலுக்கு பக்கத்துல போய் சினேடர் வந்துட்டு ஓவர் ஹெட் கிக்கு பொசிஷன் எடுக்கிறான். சினேடர் இந்த வாட்டி கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியே தீர்வான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜெர்மனி பிளேயர்ஸும் அவனை நம்புறாங்க. வாகபேசி வந்துட்டு ஓவர் ஹெட் கிக் தானே, இது வந்துட்டு சுபாசாவோட ஸ்பெஷாலிட்டி தான். சுபாசாவோட ஸ்பெஷாலிட்டியை யூஸ் பண்ணி இவனை ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா நான் விடவே மாட்டேன், இது என்னாலும் தடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி ரெடியா இருக்கிறான். ஆனா எல்லாருக்கும் ஷாக் தர விதத்துல சினேடர் வந்துட்டு அந்த பாலை கிக் பண்ணவே இல்ல, அப்படியே அந்த பாலை வச்சுக்கிட்டே கீழே லேண்ட் ஆகுறான். இவன் என்னதான்டா பண்ண நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கீழே இறங்க பார்த்தா இந்த பக்கம் செஸ்டர் ஜீட்டோ 2 பேருமே வந்துட்டு சினேடரை மறைச்சுக்கிறாங்க. வாகபேசியோட கண்ணுக்கு சினேடர் வந்துட்டு இப்ப தெரியவே இல்லை. இவங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருந்தது இவங்க 2 பேர் மட்டும் தான் தெரியுறாங்க. இவங்க 2 பேர் பின்னாடி அவன் போய் மறைஞ்சுக்கிறான். அப்படின்னு இது எல்லாத்தையுமே இவன் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசிக்கு இப்பதான் புரியவே செய்யுது. இப்ப இந்த ஆட்டம் முடிஞ்சு வாகபேசி அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் வந்துட்டு அவங்க 2 பேரும் கீழே படுத்த மறு செகண்டே வந்துட்டு பாலை ஷூட் பண்ணிடுறான். வாகபேசி இந்த வாட்டி பாலை கொஞ்சம் லேட்டா பார்த்ததுல ஒரு 2-3 செகண்ட் டிலே ஆயிடுறான். அவன் ஜம்ப் பண்ணி வர்றதுக்குள்ள பால் வந்துட்டு கம்ப்ளீட்டா கோலுக்குள்ள போய் விழுந்துருது. ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெர்மனி டீம் தான் வந்துட்டு ஸ்கோர் பண்றாங்க. நம்ம வந்துட்டு ஜெயிச்சிட்டோம், ஒரு பாயிண்ட்ன்றதே நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டர் நினைக்கிறான். அப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே சினேடர்னு சொல்லிட்டு சத்தமா அவன் பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்நேரம் சினேடருமே அவனோட ரைட் ஹேண்டை தூக்கிக்கிட்டு கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கெத்தா நிக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சினேடரோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி. அந்நேரம் அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இந்த கேம் வந்துட்டு இப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரே செமசாக்கு. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா சுபாசா கெத்தா திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான். சுபாசா அவனுக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு என்ன ஆக போகுது, இந்த பால் வந்துட்டு எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு தான், நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இப்ப பின்தங்கி இருக்கிறோம். ஃபர்ஸ்டா நம்ம கேமை டைப் பண்ணுவோம், அதுக்கப்புறமா லீடிங் போய் இவங்களை வின் பண்ணவும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றேன். இதை கேட்டோன்னே எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. சினேடரும் சுபாசாவை அப்படியே அதிர்ச்சியோட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஜெர்மனி டீம் ஃபைனலி கேம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து இப்போ ஒரு பாயிண்ட் லீடிங்மே போயிட்டாங்க. இது எப்படி ஜப்பான் டீம் ஓவர் கம் பண்ணி வரப்போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதே நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.